பயங்கரமாக வந்திருக்கு தொட்டி. ஃபோனில் கவராக இருந்தில்ல. தொட்டி நம்ம நினச்சதை விட தொட்டி அருமையாக இருக்குது. நல்லா வசதி, நல்லா போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ஏற்கனவே இங்கே வந்து பைப் இருக்குல்ல, இந்த பைப்பில் இருந்து இந்த மாதிரி பைப்பு வந்து உள்ளே போட்டு உள்ளே வந்து வெட்டியாந்து நம்ம இதில் வந்து நடு சென்டரில் வச்சுட்டோம்னா தண்ணி வந்து இதுக்கு வந்து தொட்டிக்கு வந்து பாயும். இப்போ வந்து தண்ணி எப்படி பாய்ஞ்சின்னு கேட்காது. ஆனால் அந்த கருப்பைப்பை வந்து இதில் வந்து போட்டு இந்த கவனம் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இதில் வச்சு அப்படி தண்ணி ஏற்றிருக்காங்க. அதனால தண்ணி ரெப்பி வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அழகாக வெட்டி நீட்டாக அழகாக வெட்டி தண்ணி வந்து பைப்புக்கு விழுகிற மாதிரி தொட்டிக்குள்ளே விழுகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுதான் எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சாமான் எல்லாமே நிறைய முன்னாடியே நம்ம இந்த பைப் பதிக்கிற வீடியோலே பார்த்துருப்பீங்க. முன்னாடியே நான் வந்து சாமான் எல்லாமே எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்து தொட்டியெல்லாம் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவே சாமான் வாங்கி வந்து வச்சுருக்கேன். எப்படி வெட்டி என்ன பண்ணுறோன்னு காமிக்கிறேன். தொட்டி கட்டும் போதே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பைப் வருமாமா அந்த இடத்துல பதிக்காது அப்படின்னு சொல்லி கொத்தனாட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மரத்தாக்கில் எல்லாம் பூசி முடிக்கிட்டு அதனால் கல்லெல்லாம் பேர்த்திட்ருக்கேன். ஐயோ 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 விழுந்து வச்சே கலக்கியாச்சு. தண்ணி கிடக்கு தெரியுது அவங்களுக்கு. ஓகேவா? ஐயோ நீ முதல் இதான் பண்ணு, கப்பையும் பண்ணு, அப்புறம் வடியெல்லாம் மாட்டாது. நீ சும்மா அது வாங்கியிருக்கிறா இங்கே மேலே இருக்கிற அதெல்லாம் நல்லா வேணும் வாடா, அது பெறாது. ஓகே. இங்கே மேலேயும் இங்கே கீழே சரி சரி விட சீத்தாக்கண்டு முறிஞ்சிது. சரியா வராது. ஆனால் போய் போட்டிருந்தோம்ல, அப்படியே முடியாந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பழைய மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். கீழே மண் கொஞ்சம் வதியாக இருக்கவும் கொஞ்சம் பொதுக்குன்னு இறங்குது. அவ்வளோதான், தொட்டி ரெடி.